ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் தயிர் நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். தயிர் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நம்மளோட மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 12 வெண்டைக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இதுக்கு நமக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் தேவை. சின்னதாக ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், 1 துண்டு இஞ்சி, 3 வரமிளகா. இப்போ இந்த 1/2 லிட்டர் தயிரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம கடையும் போது தான் நம்ம மோர் குழம்பு தாளித்தா இது திரிஞ்சு போகாமல் இருக்கும். நீங்கள் சரியாக தயிரை கடைச்சி எடுக்கலைன்னா மோர் குழம்பு தாளித்ததும் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஸ்கு வச்சும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு கூட ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 லிட்டர் தயிருக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக கலர் தெரியும். அந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது தான் நமக்கு அந்த நல்ல டார்க்கான ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பையும் அரிசியும் சேர்த்துடுங்க. பொடியாக கட் பண்ணி இந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கல்யாண மண்டபத்துலலாம் சாப்பிடுவோம் பாருங்கள் மோர் குழம்பு, அதே டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. மோர் குழம்புல நம்ம காயை நேராக போட்டோம்னா வேகவே வேகாது. இந்த மாதிரி தனியாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெண்டைக்காயை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறீங்கன்னா பூசணிக்காவை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இந்த வெண்டைக்காயை நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மோர் குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தரிசி சேர்த்து பொரிய விட்டுடுங்க. நம்ம எடுத்திருந்த 1 ஸ்பூன் ஜீரகத்தில் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை அரைக்கிறதுல போட்டு அரைச்சிட்டோம். மீதி இருக்க 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை இதில் தாளிக்கிறதுக்கு சேர்த்துடலாம். இப்போ மிளகாவத்தில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ உங்களோட தயிர் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கணும். புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இந்த மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் 3 நாள் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துடுங்க. இந்த கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் தான் இந்த மோர் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்குங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த விழுதியும் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம அரிசி துவரம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மோர் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு கொதி வர ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த மோர் குழம்பு கூட சேர்ந்து இந்த வெண்டைக்காயும் கொதி வரும்போது இந்த மோர் குழம்புலாம் இந்த வெண்டைக்காய்க்குள்ளே போயிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மற்ற காயெல்லாம் போட்டு மோர் குழம்பு வைக்கிறத விட வெண்டைக்காயில் செய்யும்போது தாங்க அந்த மோர் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே மோர் குழம்பு லைட்டான கலரில் இருந்தது. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலரில் கிடச்சிருச்சு. நம்மளோட மோர் குழம்பும் கொதித்து ரெடி ஆகிடுது. நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு உடனே மூடிடுங்க. மூடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.